சூலூர்பேட்டை செங்காள அம்மன் தரிசனம் மற்றும் மனமுருகும் ஆன்மீக பயணம் உங்கள் பிஹைண்ட்வூட்ஸ் ஓம் சேனலில் காணலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று ஒவ்வொரு ராசி நேயர்களும் என்ன மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம், விநாயகருக்கு எப்படி பூஜை பண்ணலாம், இவர்களுக்கு என்ன தோஷ நிவர்த்தியாகும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்கள், மேஷத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்கு இல்லையா, இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு வஸ்திரம் தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. அஸ்வினி மற்றும் கார்த்திகை இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் கருப்பு கொண்ட கடலை இதில் சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு இந்த கொண்டக்கடலையை தானமாக கொடுக்கலாம். எதற்காக இந்த பரிகாரம்னா, சனி பகவான் இப்போ 10ல் இருக்கார் இல்லையா, அதனால் உங்கள் தொழில் ஸ்தானம் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கும், பிடிச்சிருக்கலாம், இல்லை வேலை மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லை வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் உத்தியோக ஸ்தானத்திற்காக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேத்து பகவான் கேத்து பகவானுக்கு அதிபதி விநாயகர் தான். ஸோ இந்த மேஷராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் கேத்து இருக்கார். கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் வரலாம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜி, அப்புறம் இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் கேத்து பகவானுக்கு அதிபதி விநாயகர். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம சொன்ன தானங்களை செய்யும் பொழுது மேஷ ராசி நேயர்களுக்கு நல்ல பரிபூரணமான ஒரு அனுகிரகம் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், இந்த ராகு பகவான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறது ரோகிணியை தான். ஸோ இந்த ராகு இப்போது ரிஷபத்தில் இருக்கிறதுனால, சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பால் அபிஷேகம் செய்வது நல்லது. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு 2 நபர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். மிருகசீரிஷம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இவங்க இருவர் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு வஸ்திரதானம் பண்ணலாம். அதே மாதிரி விநாயகர் ஆலயங்களில் பச்சரிசி மற்றும் வெல்லம் இது 2ம் தானமாக கொடுத்தால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானுக்கும் இது சிறந்த பரிகாரமாகும். மிதுன ராசி நேயர்கள், இவர்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த அஷ்டம சனியில் அப்பா போதும்டா, வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, சண்டை சச்சரவு, நண்பர்களினுடைய இழப்பு, இல்லை குடும்பத்தில் உறவினர்களினுடைய இழப்பு, இது எல்லாமே மிதுன ராசி நேயர்களுக்கு மன வருத்தத்தை அதிகம் கொடுத்துருக்கும். அந்த வகையில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள் விநாயகருக்கு சின்னதாக வீட்டில் என்ன பண்ணுங்கள், ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலையில் சின்னதாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் மற்றும் குங்குமத்தில் பிள்ளையார், ஸோ இந்த 2 பிள்ளையாரும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒரு 2 வெத்தலையில் வச்சு மஞ்சள் பிள்ளையார் குங்கும பிள்ளையார் 2 வச்சு அருகம்புல் அர்ச்சனை பண்ணுங்கள். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பித்து 3 நாட்கள் இந்த பிள்ளையாருக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணி வெல்லம் நைவேத்தியம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். இது முடிஞ்ச பிறகு 3ஆவது நாள் 3 நாட்கள் முடித்து 3ஆவது நாள் முடிந்த அன்னைக்கே இது 2ஐயும் ஒரு சொம்பு நீரில் சுத்தமான நீரில் இது 2த்தையுமே அந்த வெத்தலையோடு கரைச்சி உங்கள் வீட்டில் ஏதாவது செடி இருந்ததுன்னா அந்த செடியில் விட்டுருங்க. இந்த வெல்லம் நிவேதனம் பண்ணுறீங்க இல்லையா, இதையும் முடிஞ்சால் அந்த தண்ணியிலே கரைச்சி நீங்கள் விட்டுருங்க. அதை சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் பாயசம் பண்ணிங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. காலில் மிதிப்படுற இடத்துல இதெல்லாம் போடக்கூடாது. அண்ட் மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் ஆலயத்திற்கு நல்ல சுத்தமான பசு நெய் இதை வாங்கி தானமாக கொடுங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து உங்களுக்கு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு இந்த பரிகாரம் சிறப்பானது. கடகராசி நேயர்கள், கடகத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு கேத்து இவர்களினுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் நிறைய மன உளைச்சல்களையும் பிரச்சனைகளையும் பண பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். அந்த வகையில் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு 3 பொருள்கள் தானமாக கொடுப்பது விசேஷம். 1 வஸ்திரதானம், 2ஆவதாக நீங்கள் பச்சரிசி மற்றும் வெல்லம் இந்த 3 பொருட்களையும் விநாயகர் ஆலயத்திற்கு தானமாக கொடுத்தால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் குறையும்.
புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய இல்லங்களிலேயே நீங்கள் விநாயகருக்கு வந்து பொம்மை வாங்கி வச்சு பூஜை பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, 315 மோதகம் வந்து நீங்கள் நிவேதனம் பண்ணணும். மோதகம்ங்கிறது ரொம்ப குட்டி குட்டியான ஒரு கொழுக்கட்டை. ஸோ இது நீங்கள் தெரியலனா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் அந்த மோதகம் பண்ணுங்கள். இந்த 315 கொழுக்கட்டை நீங்கள் வந்து மோதகங்கள் வந்து விநாயகருக்கு நெய்வேதனம் பண்ணி இதை தானமாக கொடுப்பது சிறந்தது. சிம்மராசி நேயர்கள். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான், நிறைய வியாதி, பூரம் உத்திரம் மகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, இந்த அச்சு வெல்லம் கிடைக்கும். இந்த அச்சு வெல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் குழிவாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன இலையில் வந்து பச்சரிசி போட்டு இந்த அச்சு வெல்லத்தை வைத்து அதில் நெய் விட்டு நெய் தீபம் அச்சு வெல்லத்தில் ஏற்ற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். பூரம் மற்றும் உத்திரம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கருப்பு கொண்டக்கடலை தானம் செய்து 2 நபர்களுக்கு அன்னதானம் செய்ய இந்த விநாயகர் சதுர்த்தியில் இந்த பரிகாரங்கள் சனி தோஷத்தை விலக்குவதாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று 3 நட்சத்திரம், அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே அருகம்புல் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யலாம், அல்லது அருகம்புல் மாலை சாற்றுவதும் ரொம்ப விசேஷம். அண்ட் ஒரு சிலர் வந்து வாழைப்பழத்தை வந்து மாலையாக விநாயகருக்கு வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கோயிலில் போடுவாங்கன்னா வாழைப்பழ மாலை பிரார்த்தனை பண்ணிட்டு போடுங்க. இது வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மற்றும் கன்னிராசி நேயர்களுக்கு மற்ற கிரக சஞ்சாரங்களுமே நவம்பர் மாதம் வரைக்கும் சற்று மனநிலைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பரிகாரங்கள் அதற்கு ஒரு துணையாக இருக்கும். துலாம் ராசி நேயர்கள். சுவாதி மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் நம்மளுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகருக்கு வந்து ஆலயங்களுக்கு அபிஷேக பொருட்களை வந்து தானமாக கொடுப்பது நல்லது. ஸோ சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சந்தன காப்பு பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா குங்கும காப்பு கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆலயங்களில் இது எங்கே பண்ணுறாங்களோ சந்தன காப்புக்காக நீங்கள் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் அபிஷேகம், தயிர், பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி எந்த அபிஷேக பொருள் கொடுத்தாலுமே அது சிறப்பான பரிகாரமாகும். ஸோ துளாராசி நேயர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள். கேத்து பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஸோ இந்த கேத்து பகவானுக்கு அதிபத்தின்னு பார்த்தா விநாயகர் தான். அண்ட் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னதான் பணம் வந்தாலும் கூட மனதில் ஒரு விதமான குழப்பத்துடனே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த குழப்பங்கள் தீர்வதற்கும் மற்றும் இந்த சரும நோய்கள் போவதற்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுஷம், கேட்டை மற்றும் விஷாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே ஒரு 5 விநாயகர் ஆலயங்களுக்கு நீங்கள் வஸ்திரதானம், அன்னதானத்திற்கான பச்சரிசி மற்றும் வெல்லம் ஒரு 5 கோவில்களுக்கு கொடுப்பது சிறப்பு. மற்றும் இந்த அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருப்பார், அதில் நிறைய நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் கிடச்சார்னா அவருக்கு வஸ்திரம் கொடுத்து அந்த அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அரச மரத்தை 12 முறை வலம் வருவது நல்லது. இது காலை நேரத்தில் தான் செய்யணும், சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு செய்யக்கூடாது. ஸோ காலை நேரத்தில் அஸ்வத்த பிரதட்சணம் இந்த அரச மரத்தை வலம் வருவது 12 முறை, காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இது செஞ்சு முடிச்சிடணும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு மூலம், பூராடம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடியதற்கு விநாயகர் ஆலயத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது மட்டுமல்லாமல் மஞ்சள் மற்றும் குங்குமம் கோவிலுக்கு தானம் செய்வது இந்த 7.5 சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரக்காரர்களும் 5 நபர்களுக்கு அன்னதானம் செய்ய இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் சனி மற்றும் குரு பகவானினுடைய அனுகிரகமும் கொஞ்சம் குறைவாக இருப்பதனால் நிறைய மருத்துவ செலவுகள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன உளைச்சல். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு உங்களுடைய இல்லங்களில் பூஜை செய்வது மட்டுமல்லாமல் ஆலயங்களுக்கு சென்று முடிந்தவரை என்னெல்லாம் தானம் பண்ண முடியுமோ நல்லெண்ணெய், நெய், தேன்,
பால் மற்றும் வஸ்திரம் இது எல்லாமே வந்து நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அபிஷேகத்துக்கான மொத்தத்தையும் நம்ம அந்த செலவு எடுத்துக்கிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ஃபுல்லாக சந்தன காப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தன காப்பு பண்ணுறதுமே நமக்கு சுவாமிக்கு எந்த விதமான அந்த குளிர்ச்சியான பொருள்கள் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோமோ நம்மளுடைய வாழ்க்கையும் அது மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இளநீர், பன்னீர், பால் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரியான வஸ்துக்களை எல்லாம் தானம் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக கும்பராசி, விரயச்சனி. ஸோ நமக்கு பணம் கையில் நிற்கவே நிற்காது. சனி பகவானால் நிறைய விரயங்கள். அது மட்டும் இல்லாமல் கேத்து பகவான், ராகு பகவான் இவங்களுடைய சஞ்சாரமும் குடும்பத்தில் நிறைய சொத்து பிரச்சனைங்க. இதற்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று 315 மோதகம் செய்து தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ 3 நட்சத்திரக்காரர்களுமே 315 மோதகம் முடிந்தால் பண்ணுங்க. அப்படி என்னால் முடியலை, எனக்கு அவ்வளோ செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க பசுமாடுகள் கோஷாலா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோஷாலாவுக்கு போயிட்டு எத்தனை மாடுகளுக்கு உங்களால் வந்து அன்றைக்கி வாழைப்பழம் வந்து கொடுக்க முடியுமோ வாழைப்பழம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா பசுமாடுகளுக்கான அன்னதானத்தை நம்ம மேற்கொள்வது நல்லது. இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம கும்பராசி நேயர்கள் செய்யலாம். மீனராசி நேயர்கள், உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் சகோதர சகோதரிகளினால் இது நாள் வரையில் இருந்து வந்த தொல்லைகள், ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ இந்த பண வரவு கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரணும் இல்லையா. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வஸ்திர தானம் செய்வது மற்றும் கருப்பு கொண்டக்கடலை மறக்காமல் தானம் செய்வது, பச்சரிசி, வெல்லம் இது எல்லாமே கோவிலுக்கு தானம் பண்ணுங்கள். கோவிலுக்கு தானம் பண்ணுறதுனால வரக்கூடிய பலன்கள் வேறு. நம்ம வந்து மனிதர்களுக்கு, அதாவது நீங்கள் வெளியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம தானமாக கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த தானம் வேறு. அதனால தான் நான் பர்டிகுலராக கோயிலில் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ கோவிலுக்கு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது சுவாமிக்கு அவங்க நைவேத்தியத்துக்கு வந்து பயன்படுத்திக்குவாங்க. அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று கோவிலுக்கு சென்று மீனராசி நேயர்கள் பச்சரிசி, கருப்பு கொண்டக்கடலை, வெல்லம், வஸ்திரம் மற்றும் புஷ்ப கைங்கரியம் என்ன, அதாவது அருகம்புல் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது மற்ற கிரகங்களினுடைய கோளாறுகள் இருந்தாலும் விநாயக பெருமான் நமக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம கொடுப்பார். ஸோ 12 ராசி நேயர்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று சொன்ன பரிகாரங்களை செய்து விநாயகரினுடைய பரிபூரண அருளை பெறுங்கள்.